எதுக்குடா வெறித்தனமா அவன் கல்ல தூக்கி எரிஞ்சுக்கிறியான்னு பார்த்தா அது கல்லு இல்ல, 1.5 வயது பச்சில குழந்தை. அதாவது இது எங்க நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஹைதராபாத்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. எதனாலனா இவன் ஒரு தடையா ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கான், அந்த பெண்ணு காதலிக்க மறுத்திருக்கு. எதுக்குடா அந்த பிள்ளைய கொடூரமா கொண்டுக்கிருக்கானா இந்த குழந்தையோட அம்மா தான் ஒருதலை காதலி. அதாவது அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கணவருடைய விவரங்கள் எதுவும் சொல்லப்படல. இவன் அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னை காதலி, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறேன், இல்ல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 1.5 வயது குழந்தை இருக்கு, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு மறுதளிச்சுக்கிட்டே வந்திருக்கா. இவன் என்ன செய்யறானா ஒரு கட்டத்துல வெறி பிடிச்சு அந்த 1.5 வயது குழந்தை இருந்தாதான் பிரச்சனைன்னு கொடூரமா, அதாவது ஒரு மிருகம் கூட ஒரு பார்த்துதான் கடிக்கும் போல இவன் அந்த கொஞ்சம் கூட நினைக்காம கொடூரமா அடிச்சு கொண்டதுல அந்த பச்சை பிள்ளை அந்த வீடியோல பார்க்க கூட முடியல, அந்த மாதிரி அடிச்சு கொண்டிருக்கான். சரி, கடைசியில போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் இவனை சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த பச்சை குழந்தைக்கு என்னடா தெரியும், இது போல கொடூரங்க நாட்டுல அங்கங்க இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? சுட்டு கொண்டோடனே தூக்கில போட்டோடனே ஒரு செகண்ட்ல உயிர் போயிடும். இவங்களுக்கு அப்படின்னா உயிர் போக கூடாது. ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் மெதுவா சித்திரவதை பண்ணி அறுத்து அதோட வலி என்னன்றதை அவங்களுக்கு காமிச்சாதான் இது போல குற்றங்கள் குறையும். அது போல ஒரு தண்டனை கொடுக்கும்போது பொதுவெளியில வச்சு கொடுத்தாதான் இது போல தப்புகள் நாளைக்கு எவரும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.